அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இளைஞர்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கவலை என்ன தெரியுங்களா? என் செல்போன் அடிக்கடி ஹேங் ஆயிடுது. எவ்வளோ சார்ஜ் பண்ணாலும் பேட்டரி நிற்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. இது செல்போனை பற்றின விஷயம் மட்டும் இல்லை, நமக்கே கூட பொருந்தும். தேவையில்லாமல் நம்முடைய பேட்டரியை ஏதோ ஒரு சில விஷயங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சார்ஜ் ஏற்றினாலும் சீக்கிரமாக நம்ம பேட்டரி தீந்துருது. அதனால் மேற்கொண்டு செயல்பட முடியாமல் நம்மளே கூட ஹேங் ஆகிருக்கிறோம். இல்லை, நம்ம செல்ஃபோன் தான் ஹேங் ஆகுமான்னு, நம்ம கூட அதே மாதிரி செல்ஃபோன் மாதிரி தான் ஹேங் ஆயிடுறோம். அதுக்கு தேவையில்லாத சில ஆப்பெல்லாம் டெலீட் பண்ண சொல்கிறாங்க. என்னது? பழைய தோல்விகள், கஷ்டங்கள், இழப்புகள், சம்பவங்கள், சோகமான அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. அது உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தாப்புல மேற்கொண்டு வேலை பார்க்காதபடி. ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டார். என்னங்க வருத்தப்படுறீங்கன்னு? இல்லை, என்னை பார்த்து ஒருத்தன் தேவாங்குன்னு திட்டான் அப்படின்னு. எப்போ திட்டினான்? அது ஒரு 5 வருஷம் இருக்கும். அதுக்கு இப்போயே நான் சோகமாக இருக்கிறேன். நான் இன்னைக்கு காலையில் தான் தேவாங்க பார்த்தேன். நான் சரி, இது 5 வருஷமாக அவன் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பார்த்துட்டு சே நம்ம இவ்வளோ கேவலமாக இருக்கோம்னு சொல்லிவிட்டானே அப்படின்னு. இதெல்லாம் தேவையான ஆப்பா இதெல்லாம்? அப்படி பார்த்தா டாக்டர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்கிறாரு, டாக்டர் எனக்கு கவலையில் ரொம்ப முடி கொட்டுது டாக்டர். அப்படியா, என்னங்க கவலை உங்களுக்குன்னு? முடி கொட்டுதுன்னு தான் கவலை டாக்டர். இதுக்கு ஒரு முடிவு உண்டா? இதையெல்லாம் நாம் மனதில் இருந்து யோசித்து பார்த்து நீக்கிவிட வேண்டும். இதெல்லாம் உங்களை ட்ரெயின் செய்ய வைக்கிற ஆப்பு. பெர்னாட் ஷா குளிர்காலம், அந்த மேல் நாடுகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆங்கில திரைப்படங்கள்லாம் அந்த குளிர் காயறதுக்குன்னே ஒரு கணப்பு அடுப்பு ஒன்று இருக்கும். அங்கே போய் சேர் போட்டு உக்காந்து அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு போர்வையை போட்டுக்கிட்டு. குளிர், கடும் குளிர். திடீர்னு அப்படியே அதில் தணல் அதிகமாகி பற்றிக்கிட்டு எரியுது. பெர்னாட் ஷா சத்தம் போட்டு அந்த வேலைக்கார அம்மா கூப்பிடுறாரு, அந்த நெருப்பு, அந்த தணல் அடுப்பை பின்னால் தள்ளி வைங்க, பின்னால் தள்ளி வைங்கன்னு. அந்த வேலைக்கார அம்மா அங்கேருந்து வந்து சிரிச்சுது. எதுக்கு சிரிக்கிற அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் பின்னால் வந்துட வேண்டியது தானங்க, நீங்கள் அதை உட்காந்துட்டு அதையங்க தள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கணும், நீங்கள் பின்னால் தள்ளி வர வேண்டியது தானங்க. ஆஹா, நான் எவ்வளோ பெரிய அறிஞன், எனக்கு இது தோன்றாமல் போய்விட்டதே அப்படின்னு வருத்தப்படுகிறார். நாமளும் அப்படிதான் பல சமயங்களில் சில சூழல்கள், நெருப்பு திடீரென்று பற்றுகிற பொழுது நாம் பின்னால் தள்ளி வந்து விட வேண்டும். துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு பழமொழி உண்டு. துஷ்ட சமயங்களும் உண்டு. நாம் அதிலிருந்து விலகி வெளியே தள்ளி வருவதும் நம்முடைய நம்பிக்கையை, உற்சாகத்தை, வேகத்தை குறைக்கிற மனிதர்களும் இப்படிப்பட்ட ஆப்பு தான். அதிலிருந்து நாம் வெளில வந்துடணும். சார் தாமஸ் ஆல்வா எடிசன் உலக புகழ்பெற்ற அறிவியல் மேதை. அவர் பல்பு கண்டுபிடிக்கிறாருங்க. ஆனால் என்ன ஆகி போச்சு, ஏகப்பட்ட பேர் கேஸ் போடுறாங்க. நம்ம நினைச்ச மாதிரி அவருக்கு ஓவர் நைட் சக்சஸ் ஆகலை. நிறைய வழக்குகள் தொடுக்கிறார்கள். என்னன்னா, அது வரைக்கும் கேஸ் லைட்டு தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. எல்லாம் போய் வழக்கு தொடுக்கிறாங்க. இதனால பெரிய கண்டுபிடிப்புலாம் இல்லை, இது அரசாங்கம் ஊக்குவிக்க கூடாது, ஏன்னா இதுக்குன்னு மின்சாரம் தேவைப்படுகிறது. அப்ப மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளை நிறுவனம் அதுக்கு பிறகு மக்கள் பெரிய அளவில் பல்பு வாங்க வேண்டும், அதுக்கு பிறகு கனெக்ஷன் கொடுத்தாதான் இது எரியும். அரசாங்கம் தேவையில்லாமல் இதிலெல்லாம் முதலீடுகள் செய்வது என்பது இப்பொழுது உடனடியாக பலன் அளிக்காது, அதனால இது தேவையில்லை அப்படின்னு அவங்கெல்லாம் கேஸ் போடுறாங்க. கேஸ் லைட் காரங்க கேஸ் போடுறாங்க. ஆனா எடிசன் கவலைப்படலை. இதுக்கு நடுவில் என்ன ஆகி போச்சு, ஜெர்மனியில போலி பல்பே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு லேபில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த சில பேர் அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு அந்த ரகசியங்கள், தயாரிப்பு ரகசியங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்றாங்க. போலி பல்புகள்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இறுதியில் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய இந்த பல்பு தான் மக்கள் வாங்கினார்கள். வழக்கு போட்டவர்கள் அவர்கள் நிஜமாகவே பல்பு வாங்கினார்கள். தாமஸ் எடிசனுடைய பல்பைத்தான் மக்கள் வாங்கினார்கள். விளைவு, வழக்கு போட்டவர்கள் பல்பு வாங்கினார்கள். அப்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், இப்படிப்பட்ட தடைகளும் உங்களை ஹேங் செய்ய வைக்கும். உங்களை விமர்சிக்கிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள்,
உங்கள் குறைகளை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல. பல சமயங்களில் அவர்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தோற்று கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அந்த தோல்வியை மறைக்க உங்களை தூற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல தாமஸ் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு அறிவியல் மேதை காருக்கான ஒரு என்ஜினியரிங் பிளான் அதை உருவாக்கி கொண்டு போய் தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட காட்டுறாரு. அவரும் பெரிய அறிவியல் மேதை தான், உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்துட்டு சொல்றாரு, இது சரிப்படாதுப்பான்னு. ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு. பாருப்பா, ஒரு ஒரு விஷயம் முன்னால போகணும் அப்படின்னா அதுக்கு ஒண்ணு முன்னால இருந்து ஏதாவது ஒண்ணு இழுக்கணும், இல்ல பின்னால இருந்து தள்ளணும், அப்பதான் முன்னால போகும். என்ஜின் தான் இந்த வேலையை செய்து உன் கார்ல. ஆனா உன் கார்ல என்ஜின் எங்க வச்சிருக்கிற? காருக்கு நடுவுல வச்சிருக்கிற. முன்னால இருந்து இழுக்காது, பின்னால இருந்து தள்ளாது. அதனால இது ஓடாதுப்பா, இது ஓடாது, இது ஃபெயிலியர் தான் இந்த திட்டம், கொஞ்சம் மாத்தி அமைக்க முடியுமா பாரு அப்படின்ட்டார். ஆனா தாமஸ் ஆல்வா எடிசனே சொன்னாலும் தன் திட்டத்தின் பேரில் இருந்த, தன் படைப்பின் பேரில் இருந்த நம்பிக்கையினால் தான் இன்றைக்கு உலக புகழ் பெற்ற ஃபோர்டு கார் நிறுவனம் மிகப்பெரிய வெற்றியை சாதித்து காட்டியிருக்கிறது. பொதுவா சொல்லுவாங்க, சார் அவர் கோடு போட்டா ரோடு போட்டுருவார் சார் அப்படின்னு. ஆனால் உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிற ரோடுகளில் எல்லாம் ஃபோர்டு தான் போய்கொண்டிருக்கிறது. இன்னும் சரியா சொன்னா வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட காலம்தான் கார்காலம் அப்படிம்போம். ஆனா ஃபோர்டுக்கு மட்டும் வருடம் முழுவதும் கார்காலமாக இருக்கிறது. அப்படின்னா அவருக்குள் இருந்த அந்த நம்பிக்கை, தன் படைப்பு வெற்றி பெறும் என்கிற உறுதி, இதுதான் அவருடைய பேட்டரி டவுன் ஆகாமல் 100% ஃபுல்லி சார்ஜராக வைத்திருந்தது. உங்களுக்குள் அப்படி எந்த திட்டம் இருக்கிறது, உறுதிப்பாடு இருக்கிறது, நீங்களும் 100% ஃபுல்லி சார்ஜராக இருக்க முடியும் அல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.